தமிழகத்தினுடைய பண்பாட்டின் வழியாக நம்ம வருகிற ஊழியர்காரர்களை கனப்படுத்துவது நமக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி ஆகும். இதனால அப்பா அவர்கள் நல்ல அருமையான ஊழியர்காரருக்கு இந்த சால்வையை அறிவித்து அவர்களை வரவேற்பாங்க. அதே போல விரிவுண்டாக அருமையான சகோதரி சால்வை அறிவித்து வரவேற்பாங்க. நல்ல கையை தட்டி ரொம்ப சாதம் தெரிவாங்க. ஆனா இவங்க குடும்பம் நமக்கு கர்த்தர் இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். நம்மை அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க வீட்லயே சபை நடத்துங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருந்தாரு. ஒரு வருஷம் முடிவுல ஒவ்வொரு வருஷம் தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனா ஒவ்வொரு நிமிஷத்தினுடைய ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறதா. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவங்களும் நீங்களும் விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒவ்வொரு நிமிஷம் முடக்கப்பட்ட ஒவ்வொரு முழங்கால்கள் நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது உடைய கிருபை சுவாமி. அப்பா, எங்களை நீ கண்டீராண்டவரே, எங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. எங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் நீ பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீரே சப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த 11வது ஆண்டு நிறைவுல ஆண்டவரே அப்பா சொல்ற கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த தொடக்கம் ஆண்டவரே ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே அப்பா, நீதான் எங்களுடைய சம்பூரணர், நீதான் எங்களுடைய நிறைவு. அப்பா, நீரே நல்ல எச்சமானராய் அப்பா இந்த இடத்துல இருந்து அப்பா சோதனை இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு இருதயத்தின் தாகத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எவ்வளவு உண்மை உள்ளது. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. உங்க கிருபை போதும் இயேசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் இயேசப்பா எனக்கு. உங்க கிருபை போதும் இயேசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் இயேசப்பா எனக்கு. என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, நல்ல கண்மணி போல் நான் செய்யறேன். அதுல என் சுவிசேஷத்தை அவன் கேட்பானா, என் காசு போனா போட்டோம் அப்படின்னு நினைச்சு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆனா சொல்லாம மாத்திரம் இருந்துடக்கூடாது. நம்ம நடத்தினால அவங்க பார்க்கணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. Praise forever. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை
கண்டிப்பா ஆண்டோட சித்தத்தை தெரிஞ்சுக்கங்க. லைட்டா டச் பண்ணுவாரு ஆண்டவர். அதான் சொல்லி போகும் இடம்லாம் தேவனாய கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் சிறப்பையாக்குவேன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டோட சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த வழியில வாங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருப்போம். பாவத்தை விட்டு வெளியே வந்து அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு நம்ம சாட்சியா இருந்து இந்த பூமிய பிசாசுக்கு பிடிங்கி ஆண்டவர் கையில கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you. உண்மையிலேயே இந்த சாட்சி எனக்கு தொற்றுக்கு என்னுடைய காரியங்கள்ல நான் சரி செய்யாதது ஏராளமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை சரி செய்யறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட வியாதிகள் மறைந்து தெய்வ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அப்படியே கண்ண மூடி உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலத்தோட நீங்க கையை தட்டும் போது அந்த சலீமை தொட்ட அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையே தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல மூடி கையை மட்டும் செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே.